அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை என்பது தேர்வுகளால் ஆனது. ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கும் முடிவுகள் நம்மை ஒரு குறிப்பிட்ட பாதையில் இட்டு செல்கின்றன. உலகம் நமக்கு காட்டும் பாதைகள் எப்போதும் கவர்ச்சிகரமானதாகவும் வசதியானதாகவும் எவ்வித கட்டுப்பாடுகளும் அற்றதாகவும் தோன்றலாம். ஆனால் அந்த அகன்ற பாதையின் முடிவு அழிவாக இருக்கக்கூடும் என்று இன்றைய சிந்தனை நம்மை எச்சரிக்கிறது. உண்மையான வாழ்வு என்பது இடுக்கமான வாயிலின் வழியே செல்வதில்தான் இருக்கிறது. அதாவது நேர்மையை கடைபிடிப்பது, சுய ஒழுக்கத்தை கொண்டிருப்பது மற்றும் இறைவனின் கட்டளைகளுக்கு பணிவது. சில நேரங்களில் நமக்கு சிரமமாகவும் பாரமாகவும் தெரியலாம். ஆனால் அந்த சிரமமான பாதையே நம்மை நிலையான மகிழ்ச்சிக்கு அழைத்து செல்கிறது. திரு குடும்பத்தின் நாசரேத்து வாழ்வு இதற்கு மிக சிறந்த உதாரணம். அவர்கள் ஆடம்பரத்தை தேடவில்லை, மாறாக வறுமையிலும் துன்பத்திலும் இடப்பெயர்வுகளிலும் இறைவனின் வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டு குறுகிய பாதையில் நடந்தனர். அதன் பலனாக இன்று அவர்கள் உலகிற்கே ஒளியாக திகழ்கிறார்கள். இந்த தவக்காலத்தில் நாமும் உலக கவர்ச்சிகளை தவிர்த்து சிலுவை சுமக்கும் கடினமான ஆனால் புனிதமான பாதையை தேர்ந்தெடுக்க துணிவோம். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஜெபிப்போம். வழி நடத்தும் ஒளியான இறைவா, உம்மை போற்றுகிறோம். தவறான வழிகளில் செல்ல எங்களை தூண்டும் உலக கவர்ச்சிகளிடம் இருந்து எங்களை காத்தருளும். ஆண்டவரே, இந்த தவ காலத்தின் புனித நாட்களில் எது சரி எது தவறு என்று பிரித்தறியும் ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். நேர்மையான பாதையில் நடக்கும்போது ஏற்படும் சவால்களை கண்டு நாங்கள் பின்வாங்காதபடி உமது தூய ஆவியின் பலத்தால் எங்களை திடப்படுத்தும். திரு குடும்பத்தின் உறுப்பினர்களைப் போல எமது குடும்பமும் வசதிகளை விட உம்முடைய மதிப்பீடுகளுக்கே முதலிடம் கொடுக்க அருள் புரியும். கடினமான நேரங்களில் சோர்ந்து போகாமல் வாழ்வுக்கு செல்லும் வழி இதுவே